நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, காயத்ரி கால் பண்ணி சொல்லுங்கம்மா, நான் எப்படியாவது வந்துருவேம்மா. காயத்ரி அவ்வளவு குடும்பம் தான் இதுக்கெல்லாம் காரணம். போதும் காவியா, போதும் விட்டு. போதும். போதும்மா, இப்படி ரெடியான போதும். இந்த பூ மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ராஜேஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். நீ என்னடி இப்படி குத்துக்களை மாதிரி நின்னுட்டு இருக்க? அவளுக்கு பூவை வச்சு விடு. உன் தங்கச்சியோட கல்யாணம் இல்ல? தோ காவியாவே வைப்பா. நான் இன்னும் குளிக்க கூட இல்ல. அம்மா, நான் பூ வச்சு விடுறேன். அப்ப நீ கோயிலுக்கு வரமாட்டியா? கர்னலும் ராஜேஷும் வண்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாரும் அதிலே போயிடலாம். அப்படியா? அப்ப வெறும் பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, கல்யாணமே நடக்க போதோ? ஆமா, எப்படி இது எல்லாத்தையும் நீ இவ்ளோ சீக்கிரம் முடிவு பண்ற? என் பொண்ணோட கல்யாணம்டி. தாய் மாமன்றவன் காலையிலேயே எந்திரிச்சு எங்கேயோ போயிட்டான். அக்கா, நீ இப்படியே நிக்கிற. ராஜேஷும் கர்னலும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா. நான் தான் சொன்ன மாதிரியே பண்ணிருக்கலாம். அது பத்தாது. உங்களுக்கு அப்பா தான் கிடையாது. அம்மான்னு சொல்றதுக்கு நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன். என் பசங்களுக்காக நான் தானே எல்லாத்தையும் செய்யணும். அம்மா, பூவை கரெக்டா வச்சிருக்கானு பாருங்க. இது போதுமா, நல்லதான் வச்சிருக்கேன். நந்தா வரேன்னு சொன்னா இன்னும் வரலையே. என்ன அவனை இன்னும் காணோம்? நந்தா வந்துருவாருமா, நீ தேவையில்லாம அதை நினைச்சு டென்ஷன் ஆகாத. நீ வரலன்னா பரவாயில்ல. ஆனா நந்தா வரும்போது நீ அவனை எதுவும் கஷ்டப்படுத்தி பேசிடாத. நான் எதுவும் பேச மாட்டேன். என்ன பேசணுமோ அதெல்லாம் நேத்தே பேசியாச்சு. அம்மா, நந்து மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கடவுளே, நல்ல வேலை வந்துட்டாரு. நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. காயத்ரி, நந்தன் மட்டும் இல்ல, அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்ச போதும். என்னம்மா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? நந்தன் எங்க? அவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ, என் மகனை ஏமாத்துறது போதலையா உங்களுக்கு? முறையா வந்து உன்னை பொண்ணு கேட்டப்பெல்லாம் அது வேண்டான்னு தட்டி கழிச்சிட்டு அவன் கூட இறங்கி போக இப்ப மட்டும் உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் இல்லாம என் மகனை மட்டும் இழுத்துக்கலான்னு நீ பிளான் போட்டிருந்தல்ல? ஐயோ, அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க அக்கா. காயத்ரியை கூட்டிட்டு போனா நீங்க நிச்சயம் சம்மதிப்பீங்கன்னு சொன்னா. கடைசியில அதுக்காகவும் என் மகனுக்கு நான் சம்மதம் சொன்னேன். ஆனா இவளை கட்டிக்கிறதுல அந்த கடவுளுக்கே சம்மதம் இல்லை. என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இவளை கூட்டிட்டு வரதுக்காக கிளம்பும் போது போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? இது சதி. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக யாரும் பண்ணிருக்காங்க. நிச்சயமா போலீஸ் புடிச்சிட்டு போற அளவுக்கு நந்தா எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாரு. என் மகன் நிரபராதின்னு எனக்கு தெரியும். உன்னை விட என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இது சதிதான். இறந்து போன மனோஜ் உயிரோட இருக்கானோ அவனை இவங்க 2 பேரும் தான் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் போலீஸ்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அதுவும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களா தான் இருக்கணும். இங்க பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. விவசாயம் இல்லாம பேசுறது நீங்க தான். கௌரி, கொஞ்சம் வாயை மூடு. இது விடுமா? உங்களுக்கு தெரியுமா, என் மனம் உயிரோட தான் இருக்காரு. அதுவும் அந்த வீட்ல தான் ரொம்ப நாளா இருந்தாரு. உங்க மகனும் ராகுலும் தான் மனோவை காப்பாத்துறதா சொன்னாங்க.
அப்படி சொல்லி ஏமாத்துனாங்க. அதோட தண்டனை தான் இப்ப கடவுள் கொடுத்திருக்காரு. போதும், இதெல்லாம் யாருக்குமே தெரியாத விஷயம். நீ எல்லாத்தையும் இப்படி ஒளறி கொட்டிட்டு இருக்காத. உள்ள வா, இவளை கூட்டிட்டு போ. வாங்க அக்கா. கூட்டிட்டு போடி. மனோஜை நேர்மையான வழியில வாழ வைக்கணும்னு தான் நந்தா ஆசைப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மனோஜ் பண்ண தப்புக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களை விசாரிக்க தான் செய்வாங்க. என் பையனுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எல்லாத்துக்கும் காரணம் நீ ஒருத்தி மட்டும்தான். உன் அக்காவோட கல்யாணம் நடக்கணும்னு தான் நந்தா மனோவோட பழகினான். ஆனா இப்போ எல்லாமே என் மகனுக்கு எதிராக வினைய மாறிடுச்சு. யாரும் இத வேணும்னு நிச்சயமா பண்ணிருக்க மாட்டாங்கக்கா. நந்தன் எந்த தப்பும் செய்யல. போலீஸ் அவனை நிச்சயமா விட்டுருவாங்க. விட்டுட்டா மட்டும் என் பையன் வந்து உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவானா? இனிமேலாவது என் பையனை விட்டுடு. நான் என்னைக்கோ விட்டுட்டேன். மறுபடியும் வந்து எங்க அம்மா கால்ல விழுந்து கெஞ்சினது உங்க பையன்தான். இதோ இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து என் மனசுல இருந்து உங்க பையனை சுத்தமா தூக்கி எரிஞ்சிட்டேன். மீறி வந்தா எங்க அம்மா உங்க வீட்டு வாசல்ல வந்து கத்துவாங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது. நந்தாவுக்கு நாங்க வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டோம். இன்னைக்கு இது தடங்கல் ஆயிடுச்சுல, நாளைக்கு அதுக்கு அவன் சம்மதிப்பான். இப்ப நீ சொன்ன வார்த்தைய மீறாம இருந்தா அது போதும். ஏன் மகன் உன்னை பார்க்க வராம நான் பாத்துக்கிறேன். அக்கா, எல்லாத்தையும் நீங்களும் பாத்தீங்கல்ல. இந்த வீட்டுக்கும் என் பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதை முடிவு பண்ண வேண்டியது நந்தன் தானே, நீங்க இல்லையா? நீங்க எல்லாம் ஒரே செட்டு தானே. என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். கடவுளே, கடவுள் ஏன் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டத்தை தராரு? கடைசியில இந்த சந்தோஷத்தையும் தடுத்துட்டாரு. அம்மா அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. போனா போகட்டும், நான் விட்டு தொலைச்சிடுறேம்மா. இருந்தாலும் நந்தனை போலீஸ் பிடிச்சது கூட நம்மளால தானே சொல்றாங்கல்ல. அதுக்கான பதில தான் நான் தான் சொல்லிட்டேன்ல. என்ன கஷ்டப்படுத்தினா அதுக்கான தண்டனைய கடவுள் எல்லாருக்கும் கொடுப்பாருன்னு தெரியும். ஆமா, நீங்க கடவுளோட அவதாரம் பாருங்க. வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். என் கடைக்குட்டியே, நீயும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நான் உன்னோட மூத்த அக்கா. அக்காவா? கற்பனை உலகத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிற அக்கா. உன்னுடைய வாழ்க்கையில மனோஜ் கூட போகணுங்கிறத தவிர உனக்கு வேற ஏதாவது லட்சியம் இருக்கா? உங்களுடைய சுயநலத்துக்காக அவர் ஒண்ணு நிம்மதியா வாழ போறது கிடையாது. மறுபடியும் மறுபடியும் நீங்க பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கீங்க. நந்தா அம்மா முன்னாடி எல்லாத்தையுமே சொல்லிட்டல. இனிமே போலீஸ் விசாரணைங்கிற பேர்ல இங்க வரதான் போறாங்க. முதல்ல மாட்ட போறது மனோஜுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக கர்னல் அங்கிளும் ராஜேஷ் அண்ணாவும் தான். மாட்டுட்டோம், எல்லாருமே மாட்டுட்டோம். யார் எனக்கு நல்லது பண்ணிருக்காங்க? உதவி பண்ணவங்கலாம் ஏதோ ஒரு தேவைக்காக தான் பண்ணிருக்காங்க. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? யார் உனக்கு என்ன பண்ணலடி? வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத. ராஜேஷ் உனக்கு ஒரு வாழ்க்கையை தரணும்னு நினைச்ச பையன். அதுக்கு நீ சம்மதம் சொல்லியிருந்தனா இந்நேரத்துக்கு நல்ல குடும்பத்துல போய் வாக்கப்பட்டிருப்ப. அதுக்கும் உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. அது போகட்டும், நீ அவனை வேண்டான்னு சொல்லியும் நீ இஷ்டப்பட்டவனோட போறதுக்கு அவன் உனக்காக கஷ்டப்பட்டு உதவி செஞ்சானே. நீ சொன்ன மாதிரி அவனும் ஏதோ தேவைக்காக தான் உதவி செஞ்சானா? அக்காவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தான் விரும்பினவனை கட்டிக்க வேணும் முடிவு பண்ணி இது வரைக்கும் காத்துட்டு இருந்தாலே. அதுக்கு நீ கொடுக்குற மரியாதை இதுதானா? இப்ப கூட இந்த கல்யாணம் நின்னதுல உனக்கு சந்தோஷம் தானே? உனக்கு நல்லது நடக்கலனா வேற யாருக்குமே நல்லது நடக்க கூடாதுல. சொந்த தங்கச்சிக்கா இருந்தாலும் சரி. இப்படி இருக்கிற நீ வெக்கமே இல்லாம எல்லாரையும் குத்தம் சொல்லிட்டு இருக்கல. இப்படிப்பட்ட ஒருத்தி ஏன் வயித்துல வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கியே. அவசரப்படாதீங்கக்கா. நந்து மாமா வந்தாலும் வருவாரு. இல்லம்மா, அதுக்குள்ள இது வாடி போயிடும். முகூர்த்த நேரமும் முடிஞ்சு போயிடும். நந்து மாமாவும் பெரிய தப்பெல்லாம் பண்ணலையே. கல்யாண விஷயம் தெரிஞ்சா போலீஸ் அவர் அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் உன்னுடைய ஆசை காவியா.
இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இருக்க. அதான் எந்த நேரத்துல போலீஸ் நந்தா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இனிமே இந்த பூ எனக்கு வேண்டாம். இதுதான் கடைசி. இங்கே இரு, எஸ்ஐ சார் இப்ப வருவாரு. நந்தா, என்ன கேட்டாலும் சரி மனோவை நம்ம பார்க்கலன்னு மட்டும்தான் சொல்லணும். அவன் செத்துட்டான்றதை மட்டும்தான் நம்ம அடிச்சு சொல்லணும். அதை இவங்க நம்புவாங்களா? நம்ம பேசாம அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? இது வரைக்கும் அவன் தலைமறைவா இருந்ததுக்கு நம்ம தான் காரணம்னு நம்ம மேல திருப்பிடுவாங்க. அப்புறம் அவன் வர வரைக்கும் நம்ம உள்ள போக வேண்டியது இருக்கும். என்னடா ரகசியம் பேசுறீங்க? எப்படி தப்பிச்சு போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ சார், இவரோட கல்யாணம் நின்று போச்சு, அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். சரி, உண்மையை சொல்லு. மனோ எங்க இருக்கா? சார், மனோ உயிரோட இருக்கான்ற விஷயத்தை நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இல்ல? எங்களுக்கு கிடைச்ச ஆதாரம்லாம் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸையே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். உண்மையை சொன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம், கல்யாணமும் நடக்கும். மனோ இது வரைக்கும் உங்க பாதுகாப்புல தானே இருந்தான்? இல்ல சார், மனோ உயிரோட தான் இருக்கான்ற விஷயத்தை என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல. யோ, நீ பார்த்த அந்த ஆளு மனோதாங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் இல்லைல்ல? இல்ல சார், எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அது அவன்தான். கேட்டல, ஒரு போலீஸ்காரன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றான்னா அது பொய்யா இருக்காது. ஒரு கொலை கேஸ்ல கைதியா இருக்கான் அவன். இப்போ இறந்துட்டேங்கிற பேர்ல இன்சூரன்ஸ் கம்பெனி கூட ஏமாத்திருக்கான். இது சாதாரண கேஸ் இல்ல. அவன் அப்படி பண்ணதுக்கு எங்களையும் சார் கூப்பிட்டு வச்சு கஷ்டப்படுத்துறீங்க? உங்களுக்கு தெரியாம, உங்க உதவி இல்லாம அவன் இவ்வளவு நாள் இந்த ஊர்ல இருந்திருக்க முடியாது. அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உண்மையை சொல்லிட்டு கிளம்புங்க. இந்த தடவையும் காயத்ரியை மிஸ் பண்ணிட்டேன்னு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நல்லது மட்டுமே நினைக்கிறவங்க கூட அந்த கடவுள் துணையா இருக்க மாட்டாரா? இது வரைக்கும் காயத்ரியால தான் எல்லா விஷயமும் தடைப்பட்டு போயிருக்கு. ஆனா இப்போ இதுக்கப்புறம் காயத்ரி கிட்ட நந்தன் திரும்பி வருவான்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இல்ல. அட, அப்படிலாம் இருக்காது சு. நந்தனோட மனசுல காயத்ரியும் காயத்ரியோட மனசுல நந்தனும் இருந்தாங்கன்னா அவங்க செய்யறதை தடுக்க முடியாது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவங்க கடந்து வந்தாங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுப்பாங்க. நீ கொஞ்சம் கவலைப்படாம இரு. என்னால ஏத்துக்க முடியாத ஒரே விஷயம், என் பொண்ணு காயத்ரிக்கு எதிரி என் வீட்லயே தான் இருக்கா. அவளோட கல்யாணம் நின்னு போனதும் அதை பார்த்து சந்தோஷப்பட்ட மொத ஆளு யார் தெரியுமா? அவளோட அக்கா கௌரி. என்ன? காயத்ரிக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை நந்தனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணது பிரசன்னா. அவன் என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட மாட்டிருக்கணும். சீக்கிரமே எங்கேயாவது வாங்கி கட்டிக்க போறான். நீ எதுக்குமா அவனை இன்னும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் கூட பிறந்த பொறுப்பு இல்ல. எங்க குடும்பத்துல ஆம்பளைன்னு சொல்லிக்க அவனை தவிர வேற யாரு எனக்கு இருக்கா? அது உண்மைதான்ப்பா. நம்ம உதவி பண்றேன்னு போனாலும் பார்க்குறவங்க அதை தப்பாக தான் சொல்லுவாங்க. நம்மளோட மிகப்பெரிய எதிரியே நம்மளை சுற்றி இருக்க சொந்தக்காரங்க தான். தைரியமா இரு சு. நந்தன் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்த உடனே காயத்ரி பார்க்க கண்டிப்பா வருவான்னு எனக்கு தோணுது. அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருவோம். இதுக்கு மேலேயும் தாலி கட்டுறதுக்கு நம்ம வெயிட் பண்ண வேணாம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஒன்றாயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது. அதுவும் சரிதான். இதை எப்பவோ செஞ்சிருக்கணும். இதுக்கு மேலேயும் அதை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். நந்தா ஸ்டேஷன்ல இருந்து வந்ததும் இதை பத்தி அவன்கிட்ட பேசலாம். அப்படின்னா எக்காரணத்து கொண்டோ கௌரிக்கும் பிரசன்னாக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா இதை நடக்க விடாம ஏதாவது பண்ணிடுவாங்க. முக்கியமா பிரசன்னா தான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நாரதர் கழகம் நல்லதுல முடியும்பாங்க. நந்தனும் காயத்ரியும் இனிமே எப்பயுமே ஒண்ணு சேர மாட்டாங்க.
நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். அது எப்படி பிரசன்னா? நந்தா தான் போலீஸ் கஸ்டடியில இருக்கானே. அவரோட ஃப்ரெண்டு வக்கீல கூட்டிட்டு போயும் எஸ்ஐ அவனை விடலையா? அவளை சீக்கிரம் விட மாட்டாங்க போல இருக்கு. இங்க பாருங்க, போலீஸ் ஒன்னும் சும்மா பிடிக்கலக்கா. மனோ தலைமறைவா இருக்கிறதுல அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. நந்தனுக்கு இதெல்லாம் தேவையா? அவன் மனோஜ பார்த்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. இப்ப போய் இத சொன்னா மனோவை அவங்க தான் மறைச்சு வச்சாங்கன்னு திரும்ப ஒரு கேஸ போட்டுருவாங்க. அவன் ஒரு கொலை கேஸ் குற்றவாளிக்கா. இப்ப என்ன பண்றது? நாளைக்கு வேற முகுந்தன் சார் வீட்டுக்கு வரோன்னு சொல்லியிருக்கோம். நீ இப்பவே அவங்களுக்கு போன் பண்ணி இங்க நடந்த விஷயத்த சொல்லிடு. அத கேட்டது இந்த சம்பந்தம் வேண்டான்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லவா? நந்தாவை வெளியே கொண்டு வரதுக்கு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன ஐடியா அது? முகுந்தன் சார், அவரை நீங்க என்ன நினைச்சீங்க? மந்திரி போலீஸ் எல்லாம் அவருடைய உள்ளங்கையில இருக்காங்க. எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. அவ்வளவு செல்வாக்கானால அவரு. நீங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஐயோ, நான் பேசுறதா? என் பையன் இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டான், அவனை காப்பாத்துங்கன்னு நான் எப்படி போய் சொல்றது பிரசன்னா? இது ஒண்ணு அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் இல்லக்கா. கொலைகாரனுக்கு அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, அவ்வளவுதானே. போலீஸால அதை நிரூபிக்க கூட முடியல. அவரை கூப்பிட்டு நாம பேசிட்டோம்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும். நான் கன்ஃபார்மா சொல்றேன், அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. இருந்தாலும் பிரசன்னா, நான் ஆபத்துக்கு பாவம் இல்லக்கா. முகுந்தன் சார் சொல்லி நந்தன் வெளியே வந்துட்டாருன்னா நாளைக்கு அவரையும் கூப்பிட்டுட்டு நீங்க பொண்ணு பார்க்க போறீங்கன்னா நீங்க தைரியமா போன் போட்டு பேசுங்க. இதுல எந்த ஒரு அசிங்கமும் நீங்க நினைக்க தேவையில்ல. ஆனா முகுந்தன் சார் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க நீங்க கண்டிப்பா போயாகணும். ஒருவேளை நந்தாவை அந்த குடும்பத்தோட சேர்த்து வைக்க கடவுளா பார்த்து ஏற்படுத்தின வழிதான் இது. அதேதான். இந்த கேஸ்ல இருந்து நந்தாவை காப்பாத்திட்டாருன்னா அதுக்காகவாவது அவன் பொண்ணு பார்க்க அங்க வருவான்ல. சூப்பர், இதுதான் கரெக்டான ரூட்டுக்கா. இனிமே எதையும் யோசிக்க வேண்டாம். முகுந்தன் சாருக்கு கால் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? போனு பழசாயிடுச்சு, புதுசு ஒண்ணு வாங்கணும். பெரிய ஆள் இல்ல, பிஸியா இருப்பாரு. டக்குன்னு போன் எடுக்க மாட்டாரு. சார், நான் பிரசன்னா. இல்ல சார், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இப்ப நந்தன் வீட்டுல தான் இருக்கேன். அது நந்தனோட அம்மாவுக்கு சார்ட்ட ஏதோ பேசணுமா? கொடுக்குறேன் சார். அக்கா, தைரியமா விஷயத்த என்னன்னு சொல்லுங்க. ஹலோ சார். அந்த ஆள் ஏன் நம்மள ஜாமீன்ல கூட விடாம இருக்கான்னு தெரியுமா நந்தா? லாக்அப்ல வச்சு சாத்துன்னு சாத்தி உண்மையை வர வைக்கிறதுக்காக இருக்குமோ? ஐயோ, என்ன வேணா ஆகட்டும். காயத்ரி கூட நடக்க வேண்டிய கல்யாணம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு எங்கேயே எடுத்துட்டு போயிடலாம். நீ என்னடா உளர்ற? நீ போலீஸ் கிட்ட அடி வாங்கினது இல்லைல்ல, அதனால தான் இப்படி பேசுற. என்ன மாதிரி வாட்டு சட்டமா இருக்கவனுங்கள அடிச்சு தோச்சு காய போட்டுருவானுங்க. இன்னைக்கு நான் இங்கிருந்து போனேன்னா நாளைக்கே அம்மா முகுந்தன் சார் பொண்ணை பார்க்க என்ன கூட்டு போயிடுவாங்க. அதுக்கு பதிலாக நான் இங்கேயே இருக்கலாம். அந்த கல்யாணம் எப்படியும் நடக்கவே போறதில்ல. நீ ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சாலே அடுத்த நிமிஷமே அந்த கல்யாணத்தை அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதை நினைச்சலாம் நீ பயந்து இங்க இருக்க வேண்டாம். டே, அந்த ஆள் வரும்போது நீ அவர்கிட்ட நைஸா பேசு. வேணா கொஞ்சம் பணம் கூட தரேன்னு சொல்லு. ஹலோ, இப்படி வாங்க. சார் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. முகுந்தன் சாரோட பொண்ணை கட்டிக்க போறீங்களாமே? வாங்க, நானே உங்களை வீட்டில் விடுறேன். அப்போ எங்க மேல இருக்க கேஸ்? முகுந்தன் சாரே ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் இனி நான் விசாரிக்க ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு போகணும்னு அவசியம் இல்லை சார். டே நந்தா, விளையாடாதரா. என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு படுறா. என்ன, போலாமா? இதோ போறோம் சார். அவன் கொஞ்சம் நியாயமா நடந்துப்பான். அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா சுத்தமா பிடிக்காது. ஏன் ஃபீல் பண்றீங்க? நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறீங்க. பேசாம வாங்க வாங்க. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசிடாத. நீ கட்டிக்க போற பொண்ணோட மதிப்பு என்னன்னு இப்ப தெரியுதா உனக்கு? வா, மற்றதெல்லாம் வெளியில போய் எல்லாத்தையும் பேசிப்போம். வாடா.
நீங்க உடனே வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா போலீஸ் வண்டியிலேயே கொண்டாந்து விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சாரி மேடம், தெரியாம நடந்துருச்சு. உங்க பையன் அவருடைய காதலியை கூட்டு போலாம் தானே இருந்தாரு. ஐயோ, இது முகுந்தன் சாருக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடியே நான் சுதாரிச்சிட்டேன். அது சாருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். சரி. இல்ல உங்க பிளான் தான் என்னம்மா? எனக்கு பிடிக்காத ஒரு சம்மந்தத்துல என்ன மாட்டி விட அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வரணும்னு தான் நான் நினைச்சேன். முகுந்தன் சார் நினைச்சாதான் இது நடக்கும்னு பிரசன்னா சொன்னப்போ நான் அவருக்கு போன் பண்ணேன். அதுல என்னடா தப்பு இருக்கு? நீங்க 2 பேரும் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டினதுக்கு நாங்க காரணம் இல்லைல்ல. ஒருத்தனை நம்பி நீங்களா இழுத்து வச்சுக்கிட்டது தானே. இதுக்கெல்லாம் காரணம் காயத்ரியை நீ விரும்பினதுதான். அவ அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே நீ மனோஜ் கூட பழகுன. இப்ப அந்த கௌரி கூட உனக்கு எதிரி ஆயிட்டா. இப்படி நன்றி இல்லாத குடும்பத்தோட உனக்கு என்னடா சம்மந்தம் வேண்டியிருக்கு? இனி நீயே வேணும்னாலும் அந்த காயத்ரிக்கு சூடு சொரணங்கிறது இருந்தா நிச்சயம் ஒத்துக்க மாட்டான். அந்த அளவுக்கு நான் பேசிட்டு வந்திருக்கேன். டேய், நீ ஒன்றும் கவலைப்படாத. காயத்ரிக்கு உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நாளைக்கு பொண்ணு பார்க்குறப்போ நீயே காயத்ரியை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். நாளைக்கு நான் பொண்ணு பார்க்க போகலன்னா என்ன ஆகும்? டேய், அப்படி பண்ணாத. அவங்க சும்மா பேச தானே போகிறாங்க. அதனால போ. அந்த எஸ்ஐ சொன்னதை கேட்டாலே நீ முகுந்தனை நம்ம பகச்சிக்காமல் இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. அக்கா, நந்து மாமா கால் பண்றாரு. ஐயோ, கட் ஆயிடுச்சு. நீ திருப்பி கூப்பிடுக்கா. அவரே தானே கால் பண்ணாரு. நான் பேசிக்கிறேன், நீ போ. சரி. வேண்டாம், மறுபடியும் அவருடைய குரலை கேட்டா என் மனசு மாறிடும். என் குரல் கேட்டா மறுபடியும் அவர் மனசு சங்கடப்படும். வேண்டாம் நந்தா, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு தெரியும். உங்க அம்மாவுக்காக நான் உங்களை விட்டு கொடுக்குறேன். இதுக்கு மேல எதையும் தாங்குற சக்தி எனக்கு இல்லை. The number you are trying to reach is currently switched off. Please try again later. என்ன சுமி, ஏன் இதோ பறி கொடுத்த மாதிரி இருக்க? ஸ்வேதா இன்னும் எந்திரிக்கலையா? எழுந்திரிச்சிட்டாங்க மேடம். ஆனா ரெடியாகாம உட்காந்துருக்காங்க. மணிக்கு அவங்க வந்துருவாங்க. நீ போய் அவளோட பேசி பாரு. நம்ம பொண்ணோட குணத்தை பத்தி அவங்களுக்கு தெரியக்கூடாது. இந்த ஸ்வேதா ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாளோ? நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க மேடம். என்னம்மா, இன்னும் நீ ரெடி ஆகலையா?
நீ ரெடியாக மாட்டேங்கிறன்னு சுமி சொன்னா? அவங்களை குறை சொல்லி எனக்கு ஐஸ் வைக்க ட்ரை பண்ணாதீங்க. நான் என்ன செய்யணுமோ அதை சொல்லுங்க. அப்போ அவ உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லையே. இங்க என்ன நடக்க போகுதுன்னு என்னோட பெத்தவங்களா நீங்க தான் சொல்லணும். நானும் டேடியும் தான் உங்ககிட்ட நந்தாவோட போட்டோவை காமிச்சோம்மா. அவனும் அவங்க அம்மாவும் வராங்க பொண்ணு பார்க்க. ஓ, அப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா பையன் வரதா சொன்னீங்களே, அவங்க எங்க? அவங்களே தாமா. அன்னைக்கு ஏதோ பிரச்சனையா அதான் வர முடியலையா. இன்னைக்கு வருவாங்கன்னு என்ன கேரண்டி? கண்டிப்பா வருவாங்க. இல்லனா உன் டேடி என்ன கூட்டிட்டு போய் கோயில் அர்ச்சனை பண்ணிட்டு வருவாரா? இந்தம்மா பிரசாதம். வேண்டாம். இந்த தடவையாவது என்ன பார்க்க வரவே என்ன கட்டிக்கு வர மாட்டானா? அவங்க ஓகே தாம்மா. எல்லா விதத்திலயும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவங்க. நீ மட்டும் கொஞ்சம் மனசு வச்சா போதும் ஸ்வேதா. நான் மனசு வைக்கணுமா? நீங்க 2 பேரும் என் விஷயத்துல ரொம்ப நிறைய மனசு வச்சீங்க பாருங்க. அதனால தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. வேணும்னா நான் உங்களுக்காக வந்து அங்க நிக்கிறேன். ஆனா இதுதான் கடைசி தடவை. இனிமே யார் முன்னாடியும் என்ன அலங்காரம் பண்ணிட்டு நிக்க சொல்லாதீங்க. இல்லம்மா, இதான் கடைசி. உன் டேடி கண்டிப்பா இதை நடத்துவாரு. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு நல்லது. சரி, நான் போய் சுமி அனுப்புறேன். அவ உன்னை சீக்கிரமா ரெடி பண்ணுவா. நான் போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். முகுந்தன் சார் இருக்காருல்ல? இருக்காரு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா போங்க. முகுந்தன் சார். வணக்கம் சார். வா. ஒன்னும் லேட் ஆகல? இல்ல சரியான டைமுக்கு தான் வந்திருக்கேன். என்ன அவங்களை இன்னும் காணோம்? இதோ வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களே போன் பண்ணாங்க. வர வழியில அவங்க மனசு ஒண்ணும் மாத்திக்க மாட்டாங்கல்ல? ஐயோ, முன்னாடி ஒரு வாட்டி அப்படி ஆயிருக்குல்ல. திரும்பவும் ஏதாவது கதை சொல்லிட போறாங்க. அந்த பிரச்சனை தான் சார் முடிச்சிட்டாரே. இப்ப நந்தனோட அம்மாவுக்கு முகுந்தன் சார் தான் தெய்வம் மாதிரி. இதான் கடைசின்னு ஸ்வேதா சொல்லிட்டா. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அவ ஜாதகத்துல பிரச்சனைன்றதுனாலதான் இவ்வளவு நாள் தள்ளி போயிருக்கு. இப்பதான் 10க்கு 8 பொருத்தம் இருக்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க வாய் முகூர்த்தம். அவங்களே வந்துட்டாங்க. வாங்கக்கா, வாங்க. வணக்கம் மாதவி அம்மா. வணக்கம் சார். நான் தான் முகுந்தன். நாம போன்ல தான் பேசியிருக்கோம். நான் கற்பனை பண்ண மாதிரி அப்படியே இருக்கீங்க. இவங்க தான் என்னுடைய ஹோம் மினிஸ்டர் அருந்ததி தேவி, ஸ்வேதாவோட அம்மா. வணக்கங்க. வணக்கங்க. நான் மாதவி. இது என்னோட மகன். வாங்க உள்ள உட்கார்ந்து பேசுவோம். வாங்க. அதுவும் சரிதான், வாங்க. உள்ள வாங்க. இது வீடு இல்ல, அரண்மனை. உள்ள பாரெல்லாம் இருக்கு. உட்காருங்க. நந்தா. போன தடவை நீங்க எல்லாம் வரீங்கன்னு சொந்தக்காரங்களெல்லாம் வர வச்சிருந்தேன். அப்புறம் நீங்க வரலன்னதும் எல்லா பிளானும் மாறிடுச்சு. அங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணதும் எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல அப்படிலாம் இல்ல. இவ இப்படித்தான். புதுசா யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் பேசவே மாட்டான். நேத்து நந்தன் கூப்பிட்டப்போ நீ காலை எடுக்கல? இல்ல, இனி அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. அப்படி சொல்லாத. நந்தா எப்பவுமே ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது எனக்கு தெரியும். இது வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் நீ கேள்விப்பட்டல. போலீஸ் மட்டும் நந்தனை கூட்டு போகாம இருந்திருந்தா இந்நேரம் நீ அவனும் சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம். இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். இன்னைக்கு நந்தா ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க போயிருக்காரு. அது நல்லபடியா நடக்கட்டும். இல்ல காயத்ரி, இன்னைக்கு அவன் போறதுக்கான சூழ்நிலை என்ன நான் சொன்னல. அவன் வேணும்னு பண்ணல. சில விஷயங்கள்ல ஒரு தடவை மாட்டிட்டோம்னா மறுபடியும் வெளியில வர முடியாதுண்ணா.
முகுந்தன் சாரை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப பெரிய இடம். அதுல இருந்து சீக்கிரம் வெளியில வர முடியாது. அவன் ஊருக்கு போறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணிட்டு தான் போயிருக்கான். பொண்ணு பார்க்க போறப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியா பேசிக்கலான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரம் பார்த்து நந்தா உன்னை பத்தி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுவான். வேற ஒரு பொண்ணு விரும்புற ஒருத்தனை ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. இதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்கிற விஷயம் இல்ல ராகுல் அண்ணா. தேவையில்லாம நந்தா மறுபடியும் எனக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நந்தாக்கு கிடைச்சிருக்கிறது நந்தாவோட அம்மா அவருக்காக ஆசைப்பட்ட வாழ்க்கை. அது நல்லபடியா நடக்கட்டும். எனக்கு எந்த சங்கடமும் இல்லைன்னு நீங்க அவர்கிட்ட சொன்னா போதும். நான் வரேன். காயத்ரி, உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கதான் நந்தா என்ன இங்க அமிச்சான். அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டம். உட்காருமா. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் வெக்கப்பட்டு ஒதுங்கி நிக்கணும்னு அவசியம் இல்ல. உட்காருமா. ஸ்வேதா கொஞ்ச நாளா அவங்க பாட்டி வீட்டுல தான் இருந்தா. இப்ப ஒரு 6 மாசமா தான் இங்க இருக்கா. கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணதும் 2-3 வரன் வந்து தட்டி போயிடுச்சு. வேற எதுவும் பிரச்சனை இல்ல, ஜாதகத்துல சின்ன பிரச்சனை அவ்வளவுதான். ஆனா இவங்க 2 பேரோட ஜாதகம் அற்புதமா இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. இந்த மாதிரி பொருத்தம் இருக்கிறது அபூர்வமா. கடவுளை இவங்க 2 பேரும் சேர்க்கறதுக்காக எழுதின ஜாதகம் மாதிரி இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸ்வேதா எங்களுக்கு ஒரே பொண்ணு. எங்களுக்கு இருக்கிற எல்லாமே ஸ்வேதாக்கு தான். இதுக்கப்புறம் முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். எனக்கு உங்க பொண்ணு ஸ்வேதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமக தானே இவளை பார்த்ததுமே நான் முடிவு பண்ணிட்டேன். நந்தா போட்டோவை பார்த்ததுமே ஓகே சொல்லிட்டான். ஜாதக பொருத்தம் இருக்கிறதுனால நாம இத முடிவு பண்ணிடலாம். அப்படித்தானே நந்தா? ஜாதக பொருத்தத்தை விட முக்கியம் மன பொருத்தம். எனக்கு ஸ்வேதா கிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல. என்னாச்சு? தனியா பேசணும்னு சொல்லிட்டு எதுவும் பேசாம இருக்கீங்க? அது ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள். எப்படி ஸ்டார்ட் பண்ணன்னு தெரியல. என்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்க தயங்க வேண்டாம். ஒரு ஓபன் புக் மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்ல தயாரா இருக்கேன். ஆனா அத சொல்லி முடிக்கிறதுக்கு இப்ப நேரம் பத்தாது. முழுசா சொல்லி முடிக்கணும்னா நாம 2 பேரும் ஒரு அவுட்டிங் போயிட்டு வரணும். அவ்வளவு பெரிய கதையா என்ன? உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் பிளாஷ்பேக் இருக்க மாதிரி தெரியலையே. பார்த்தா எப்படி தெரியும்? இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். ஓ, கட்டிக்க போற பொண்ணோட பழைய கதை தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு நல்லவரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
நானும் உங்களை மாதிரி தான். ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குத்தி காட்டி பேசக்கூடாது. இல்ல அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்ன? நம்ம இந்த என்கேஜ்மெண்ட்டை இப்பயே ஸ்டாப் பண்ணிடலாம். என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? எதுக்கு என்ன வேஷம் போட வச்சீங்க? சாரி, அது எங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்புறம் உங்க அப்பா கிட்டேயும் ஒரு நன்றி கடன் ஆயிடுச்சு. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு தெரிஞ்சப்போ நீங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதையே எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. நோ, முடியாது. ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கல்யாணம் நடக்கணும். வேணும்னா நீங்க அவளை விட்டுறீங்களே. ஸ்வேதா, என்னம்மா, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எங்க 2 பேருக்கு ஓகே மம்மி. கடவுளே, நிம்மதியாவே இருக்கு. டேய் நந்தா, எனக்கு சந்தோஷமா இருக்குடா. நந்தா, இனிமே நீயும் உங்க அம்மாவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான். கல்யாணத்தை திருவிழா மாதிரி நடத்திருமோ? என்னம்மா சொல்றீங்க? எல்லாம் உங்க விருப்பம் போல. நீங்க மத்த விஷயங்களை முடிவு பண்ணிட்டு சொல்லி அனுப்புங்க. இப்ப நாங்க கிளம்பலாமா? சரி, அப்படியே பண்ணிடுவோம். நாளைக்கே ஜோசியரை பார்த்து தேதியும் முகூர்த்தமும் குறிச்சு சொல்லிடுறேன். சரி. நாங்க போயிட்டு வரோமா? சரிங்க. வரேங்க. வா நந்தா, நாம போலாம். நீயும் எங்க கூட வரியா பிரசன்னா? இல்லக்கா, நான் முகுந்தன் சார் கூட இருந்து பாக்கி வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சரி, நீ இப்ப இவங்க வீட்டு ஆளாயிட்டியே. நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா. வா நந்தா. நீ ஹாப்பியா இருக்க, ஆனா நந்தாவோட முகத்துல அவ்வளவு தெரியலையே. எப்படியும் நீங்க 2 பேரும் என்ன ஒருத்தன் தலையில கட்டி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனாலதான் என்ன பிடிக்காதவனையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். என்ன நந்தா, உன் முகத்துல சந்தோஷமே இல்ல? நாம ஒரு நல்ல விஷயம் தானே பேசிட்டு வரோம். அத பத்தி என்கிட்ட ஏதாவது சொல்லு. நான் என்னம்மா சொல்றது? எல்லாம் உங்க இஷ்டப்படி நடந்துருச்சு இல்ல? இப்ப நீங்க என்ன சொல்லுமா அதை மட்டும் சொல்லுங்க. நாம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத குடும்பம். பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. பணக்கார வீட்டு பொண்ணுங்க மாதிரி திமிரெல்லாம் இல்ல. சரி, ஸ்வேதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவளுக்கு என்னை விட ஒரு நல்ல வரன் கிடைக்கும். அப்புறம் எதுக்காக நான் தான் வேணும் அடம் பிடிக்கிறேன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அவ அடம் பிடிக்கலடா. உன்னை பார்த்ததும் அவளுக்கு பிடிச்சு போயிருக்கும். பணம் தானே நம்ம கிட்ட இல்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா அவங்களுக்கு தோணி இருக்காது. அது மட்டும் இல்லம்மா, என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது கூட அவளுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல. அப்போ ஸ்வேதா கிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டியா? ஆமா சொன்ன. நீ என்ன அறிவில்லாதவனா? கட்டிக்க போற பொண்ணுகிட்ட யாராவது பழைய காதல சொல்லுவாங்களா? கல்யாணத்தை நிறுத்ததான் நான் அப்படி சொன்னேன். நந்தா, நீ ஏதாவது குழப்பம் பண்ணிடாத. இந்த கல்யாணத்தையும் நீ வேண்டான்னு சொன்னா நான் இங்க இருக்க மாட்டேன். ஓ அளவுக்கு வருத்த காயத்ரிக்கு இல்லையே, அப்புறம் என்ன?
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.